ஒரு கூட்டம் தொடர்பான அதில் விவாதிக்கப்பட்டது, அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பான விஷயங்கள் குறித்து உங்களிடம் இந்த அவசர பத்திரிகையாளர்கள் சந்திப்பை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமை பத்திரிகை நண்பர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, தமிழகத்திலும் சரி, ஒரு அரசியல் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு எப்படி நடக்கும் என்பதற்கான இலக்கணங்கள் இருக்கிறது. உச்சபட்ச அதிகாரம் கொண்டது அனைத்து கட்சிகளிலுமே பொதுக்குழு என்பது. அந்த பொதுக்குழுவில் சில முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக அதைவிட உயர் அந்தஸ்தில் உள்ள செயற்குழுவில் அது குறித்து உயர்மட்ட தலைவர்கள் விவாதிப்பார்கள். அதில் விவாதித்து செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பொதுக்குழுவிற்கு கொண்டு வந்து பொதுக்குழுவில் விவாதித்து அதற்கு பிறகுதான் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றும். இதுதான் நடைமுறை. அதிலும் செயற்குழு என்பது சில நேரங்களில் ஒரு அரங்கிலே நடைபெறும், பொதுக்குழு என்பது பொது அரங்கில் நடைபெறும். ஒரு ஹால் மீட்டிங்காக நடக்கும். அதில் வெறும் தலைவர்கள் மட்டும் உட்கார்ந்து அந்த பொதுக்குழுவை நடத்துவார்கள். அதற்கு பிறகு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பொதுக்குழுவில் அனைத்தையும் அங்கே விவாதித்து முடிவெடுப்பார்கள். முதல் முறையாக இந்தியாவில் செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில், ஒரே டெய்லரு, ஒரே சட்டை, ஆனால் செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலிக்கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. இந்த அவர்கள் சொன்னது, இதை பொதுக்குழு, பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு என்று சொன்னார்கள். நான் முதலிலேயே இதை தெளிவுபடுத்தி வருகிறேன். இன்று நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அல்ல. பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய விதிகளின்படி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளரால் கூட்டப்பட வேண்டும். அப்படியும் இது கூட்டப்படவில்லை. இதற்கு முன்பாக அவர் டெல்லியில் தொடர்ந்த வழக்கில் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் தீர்வு காணுங்கள் என்று சொன்னது, அதை அவர்கள் செயல்படுத்தாமல் இன்றைக்கு பொதுக்குழு என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எனவே இது பொதுக்குழு அல்ல. நம்ம பொதுக்குழுவாக நினச்சிக்கிட்டு இதை பேச வேண்டாம். ஆனால் அதே வேளையில் அங்கே நடைபெற்றது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு செயற்குழுவில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடக்கும். பிறகு பொதுக்குழுவில் தான் அதை எல்லாவற்றையும் ஆய்வு செஞ்சு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே நேர்மாறா 3 மணி நேரம் செயற்குழு நடக்குது. அவருங்க பேசுனது, நடந்தது, ஊடகத்தில் வெளிவந்ததை வச்சு நான் பேசுகிறேன். பொதுக்குழு நடந்தது 20 நிமிஷம். குறிப்பாக பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா பேசலை, அவங்க சொல்கிற கௌரவ தலைவர் பேசலை, அவங்க சொல்கிற செயல் தலைவர் பேசலை. ஜிகே மணி மட்டும் சொல்கிறாரு, எல்லாருக்கும் பசிக்குது, நேரம் இல்லை, அதனால் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 27 தீர்மானத்தையும் அப்படியே பொதுக்குழு நிறைவேற்றுறது. ஒரு பொதுக்குழுவில் நிறுவனர் மற்றும் தலைவர்கள் பேசாமல் ஒரு பொதுக்குழு நடக்கிறதுங்கிறத பொதுக்குழுவாகவே நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் அந்த இதில் பேசினவங்க யாருன்னா, பொதுக்குழுன்னு ஜிகே மணி அறிவித்த பிறகு அதில் பேசினவங்க நெடுஞ்சன் ஒருத்தர் பேசினார், பரந்தாமன் பேசினார், சுப்பிரமணிய ஐயர் பேசினார், துரைகோவின்னு பேசினார், கணபதின்னு பேசினார். நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இந்த இன்றைக்கி நடந்த பொதுக்குழு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரே ஒரு மொத்த ஓவராக அந்த ஒரு சிடி எங்களுக்கு போகிறோம். ஒரு காலத்திலையும் இவங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க நினைக்கிற மாதிரி தலைவராகவோ அல்லது எந்த பொறுப்புக்கும் அவர்களால் வரவே முடியாது. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன், இவங்க ஒரு நிகழ்வுலையும் எங்களுக்கு புதிதாக எங்கள் பக்கத்தினுடைய வாதத்தை வலு சேர்ப்பதற்கான ஆதாரங்களையும் அதற்கு தேவையான சான்றுகளையும் எங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி அவங்க தீர்மானங்கள் 27 தீர்மானத்தினுடைய நகல் எல்லா ஊடகங்களுக்கும் வந்திருக்கு. அந்த ஊடகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி புத்தாண்டு மாநில செயற்குழு கூட்ட தீர்மானங்கள்
இதுதான் அவங்க கொடுத்துருக்கு. இதில் வந்து என்ன தீர்மானம்? செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானங்கள் தான் இதில் வெளியே வந்திருக்கு. இந்த செயற்குழு கூட்ட தீர்மானத்தில் முதல் தீர்மானம் தான் அந்த அரசியல் தீர்மானங்கள். அதிலும் 2 முரண்பட்ட நிலைகளை அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஒன்று, ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு முன்பாகவே 17/8/2025 புதுச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தாங்கிறாங்க. ஆனால் இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரையில் கட்சி தலைவராக 4 முறை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரே வருஷத்தில் 4 முறை தொடர்ந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிற ஒரே வினோதம் இப்போ அவங்களால தான் நடந்திருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா 10/4/2025 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் திரும்பி ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். 10/4/2025 ஐயா தன்னைத்தானே தலைவராக அறிவிச்சுக்கிட்டார். திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் கூட்டுறாரு, நான் தான் போடுறாரு. அது சம்மந்தமாக நாங்கள்லாம் விமர்சனம் பண்ணோம், பொதுக்குழு தான் முடிவு எடுக்கணும்னு. பிறகு தலைமை நிர்வாக குழு 29/5/2025 28 வரைக்கும் அன்புமணிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதி தலைமை நிர்வாக குழு கூடி மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் ஒன்று இந்த நேரத்தில் சொல்கிறேன். 29/5/2025 நிர்வாக குழு தலைமை நிர்வாக குழு நடந்ததாக ஒரே ஒரு செய்தி கூட வெளிவரவில்லை. அப்படி ஒரு நிர்வாக குழுவே நடைபெறல. ஆனால் அறிவிப்பு மட்டும் வெளியே வந்தது. நிர்வாக குழுன்னா நடக்குதுன்னு சொல்லணும், நிர்வாக குழு நடந்ததாக சொல்லி ஊடகங்களுக்கு வரணும். ஆனால் அறிவிப்பு மட்டும் நிர்வாக குழுவில் என்று 29/5. அதற்கு பிறகு செயற்குழு கூட்டம் 8/7/2025 நடந்துச்சு அப்படின்றாங்க. அந்த டேட்டை மட்டும் நீங்கள் நினைவு வச்சிங்க. இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்க போகிறேன். 8/7/2025 செயற்குழுவில் அதில் வந்து தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை தேர்வு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு தான் சங்கமித்ராவில் வந்து 17/8/2025 ஒரு பொதுக்குழு அவங்க நடத்துகிறாங்க. அந்த பொதுக்குழு நடத்தி அதனுடைய முடிவுகளை அவங்க வந்து நம்ம டெல்லிக்கு அனுப்பினாங்க. அந்த அனுப்பின பொதுக்குழுவை டெல்லி நிராகரித்தது. ஆனால் 17/8க்கு முன்னாடி 9/8/2025 நம்ம மகாபலிபுரத்தில் நாங்கள் நடத்தின பொதுக்குழுவை ஏற்று அது டெல்லிக்கு சென்று அதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டித்து ஒரு உத்தரவை கடிதத்தை எங்களுக்கு அனுப்பினார்கள். அதற்கு பிறகு இவர்கள் பல்வேறு படையெடுத்து டெல்லிக்கு சென்று நாங்கள் இத்தனை கடிதங்கள், நிறைய கடிதம் கொடுத்ததா சொல்கிறாங்க, இத்தனை கடிதங்கள் கொடுத்து நாங்கள் கேட்டோம். அந்த கேட்டதுக்கு அவங்க பதில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பதிலில் நீங்கள் இதற்கு முன்பாகவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருப்பதற்கான சான்றுகள் பதிவுகள் எங்களிடம் உள்ளது, வேறு பதிவுகள் எங்களிடம் இல்லை. எனவே இது தொடர்பாக நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நாடிக்கொள்ளுங்கள். இதுதான் டெல்லி சொல்லிச்சு. என்ன பண்ணாங்க? இங்கே மகாபலிபுரத்தில் நடைபெற 9/8/2007 நடக்கிற அந்த கூட்டத்தை பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போட்டாங்க. அது வந்து 8/8 வந்துச்சு, முதல் நாள் வந்துச்சு. ஆனந்த பகடேஷ் நீதிபதி அவர்கள் தான் தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவில் நீதிமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்த்துங்கன்னு இந்த கோர்ட்டு சொல்லிடுச்சு. பிறகு 4/12/2025 அங்கே டெல்லியில் அவங்க போட்ட வழக்கு, இந்த வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு போட்ட வழக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவில் நீதிமன்றத்தை நாடிங்கள், 2 நீதிமன்றமும் சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. தேர்தல் ஆணையம் அடுத்த ஆண்டு வரை அங்கீகாரத்தை கொடுத்துருச்சு. இதுவரையில் இவங்க சொன்னது, இப்போ தான் நான் உங்களுக்கு செய்தி சொல்ல வரேன், இதுவரையில் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக 29/8/2025 தொடர்கிறார். ஏன்னா 2022 3 வருஷம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தான் முதலாக அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். அபத்தம், கேலி கூத்து, காமெடி எல்லாவற்றுக்கும் இவங்க வந்து சிறந்த உதாரணமாக இவங்க இருந்துட்டுருக்காங்க. நான் ஊடக நண்பர்களை பார்த்து நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்.
நீங்கள் நான் தப்பு பண்ணுறேன், நாங்கள் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து இந்த தவறு இருக்குது, இந்த பிழை இருக்குது, நீங்கள் எங்களை கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். அவங்க வந்து இன்றைக்கி நடத்திட்டு இதுதான் பொதுக்குழு, இதுதான் செயற்குழு என்று அவர்கள் சொல்கிறது, அது ஊடகங்கள் வர்றது, அதற்கு நாங்கள் திரும்பி அதுக்கு பதில் சொல்கிறது, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல சொல்கிறான், அவர்கள் கூற்றுப்படிவே அதைத் தொடர்ந்து, அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் 4/12/2022 தீர்ப்புக்கு பின்னர் 17/12/2022 தைலாபுரத்தில் பாமக அலுவலகத்தில் நடைபெற்ற மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் செயல் தலைவராக, முரளி அவர்கள் பொருளாளராகவும் ஒழுமனதாக தேர்வு சொன்னார். அதைத் தொடர்ந்து 29/12/2025 சேலம் சோன்சோ என்ற முகவரியில் மாநில பொதுக்குழுவில், அதாவது இந்த ரெசல்யூஷன் வந்து செயற்குழு ரெசல்யூஷன், ஆனால் இங்கே கடைசியாக அவங்க சொல்கிறது என்ன, மாநில பொதுக்குழுவில் இதுக்குள்ளே இருக்குது. அதைத் தொடர்ந்து மாநில நிர்வாகக்குழு தலைவராகவும், அதைத் தொடர்ந்து இன்று அரங்கில் மாநில பொதுக்குழுவில் ஏற்கனவே, இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணணும், ஏற்கனவே நிர்வாக குழு மற்றும் செயற்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், அப்புறம் இவங்கள சொல்கிறாங்க, அவங்க ஜி.கே. மணியும் திருமதி இவங்க காந்தியும் சொல்கிறாங்க, மன்சூர் உள்பட ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவங்க கூற்றுப்படி, அவங்க சொல்கிற இந்த தீர்மானத்தின்படி, இது வந்து ஒரு குப்பத்தட்டில் போட வேண்டியது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே வேளையில் இவங்க கூற்றுப்படி இன்னைக்கு முன்னாடி வரைக்கும் செயற்குழுலையும் தலைமை நிர்வாக குழுவில் மட்டும்தான் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதாவது தேர்தலுக்கு அதுக்கு பிறகு டெல்லி தீர்ப்புக்கு பிறகு இன்றைக்கி முதல் முறையாக வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு கட்சியின் தலைவராக புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அதுதான் முன்னாடி விதி 15-16 சொல்கிறோம். இன்றைக்கி தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் இதற்கு முன்பு வரை இந்த கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பொதுக்குழுவில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம வந்து உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது என்னவென்றால், இப்படி ஒரு அபத்தமான ஒரு தீர்மானத்தை இதுவரையில் கண்டிருக்கவே முடியாது. இன்னொன்று, ஒரு செயற்குழு ஆரம்பிக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பேசுகிறார்கள், கடைசியாக ஒரு 20 நிமிஷத்தில் திடீர்னு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசிட்டு அதற்கு பிறகு பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.